நான் இருக்கேன், நீ யாருக்கும் பயப்படாது. நீ நம்ம தினேஷை லவ் பண்றியா இல்ல அந்த பிள்ளை லவ் பண்றியாமா? எனக்கு அந்த மீனும் வேணாம், நமக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மட்டுமே போதும். ஓகே ஓகே மச்சான். இந்த பொண்ணுங்க
பாட்டை நிறுத்திட்டீங்க, பட்டே கிளப்ப. என்ன இருந்தாலும் நம்ம அக்காமா, நம்ம காவிய தலைவி, கௌதம் நகர் புதல்வி பாரதிய போய் எவன் எவன் கேட்கலாமா? பாட்டுக்காக இருந்தாலும் அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு நாங்கள் ஒஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுவோம், ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னால் அதுக்கடுத்து ஒரு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும், அதனால் நாங்கள் பண்ணுறோம். ஆனால் அவங்க சூப்பராக பண்ணிட்டாங்க, ரொம்ப பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், மிக நன்றி. அடுத்ததாக பாரதி மறுபடியும் ஒரு தகவலோட வந்திருக்காங்க. தகவல் வேணாமா? நேராக பாட்டுக்கு போயிடலாமா? தகவல் வேணான்றவங்க கை தம்பிங்க, அப்புறம் கவனிச்சுக்கலாம். கருப்பணசாமியா, தம்பி சிக்கன் பிரியாணி கிடையாது உனக்கு. சொல்றத காது கொடுத்து கேட்கறது கூட இப்ப தமிழ் இலக்கியத்தை பத்தி சொல்றேன். சங்க இலக்கியங்கள் நம்மளோட தமிழ்ல கிமு 2ஆம் நூற்றாண்டுக்கு முன்பிலிருந்தே இருக்கு. சங்க இலக்கியங்கள் முக்கியமா பார்த்தோம்னா 8 தொகை, 18, 10, 15 கீழ்கணக்கு நூல்கள். இதுல ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் திருக்குறள். 82 மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதின ஒரு திருக்குறள் இன்றும் வாழ்க்கையில நடைமுறைக்கு சாத்தியமான பல நல்ல விஷயங்களை சொல்லிட்டு இருக்கு. அப்புறம் 50 காப்பியங்கள் நமக்கு தெரியும். சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி, சீவக சிந்தாமணி. ரொம்ப எடுத்துக்கலப்பா டைம்.